என்றைக்கு இந்த நன்கொடை கொடுத்தவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட வேண்டாம் என்ற சட்டத்தை என்று அவர்கள் நிறைவேற்றினார்களோ அன்றே ஒரு பெரிய திருட்டுத்தனத்தை மறைக்க இருக்கிறார்கள் என்பது நான் முதல்ல. அதாவது ஒரு பெரிய களவு நடக்க இருக்கிறது. அந்த களவு வெளியே தெரிந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதாவது நம்முடைய மோடியினுடைய எப்படி மோடுஸ் ஆப்பராண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையெல்லாம் நாம் சட்ட விரோதம் என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் சட்டபூர்வமாக ஆக்கி விடுவது. ஊழலற்ற நிர்வாகம், தேசப்பற்று, நாட்டு மக்களை தவிர வேறு எதையுமே நான் நினைக்கவில்லை. மக்களுடைய கண்களில் கண்ணீரை அவருடைய விளம்பரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை தாயின் கண்ணில் கண்ணீர் வருகின்ற போதெல்லாம் மோடி கலங்குகின்றாராம். அவர் ஏழைகளுடைய தட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கின்ற போதெல்லாம் இவர் நெஞ்சம் பதறுகிறதாம். இப்படிலாம் விளம்பரம் போடுகிறவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு பார்த்தா, யாரிடமெல்லாம் நன்கொடை வாங்கியிருக்கிறாள் என்று பார்த்தால் நமக்கு உடல் பதறுகிறது. இந்த நாடு மொத்தமாக கூறு போட்டு விற்கப்பட்டதை பட்டவர்த்தனமாக மிகப்பெரிய சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த இந்த வெளிவந்திருக்கிற தகவல்கள் மூலம். இதில் ஒரு 3-4 வகை ஊழல்களை பார்க்கிறோம். நம்ம முதல்ல இது எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்காக ஒரு ஒரு ஒப்பந்தத்தை அவர்களுக்கு வழங்குவது, இது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்தி பயமுறுத்தி பெரிய கம்பெனிகளை கூப்பிட்டு உட்கார வைத்து பிறகு அவரிடமிருந்து பெரும் தொகையை நன்கொடையாக பெறுவது. இது ஒரு வழிப்பறி கொள்ளன்னு வச்சிங்களேன். இதை வழிப்பறி கொள்ள இது ஒரு எக்ஸ்டார்ஷனை தவிர வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. இட் இஸ் எ பொலிட்டிக்கல் எக்ஸ்டார்ஷன். நம்ம ஊரில் சில கொடுமையான சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க நல்ல யோக்கியமான ஆட்களை ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு உடனே இன்னைக்கு ஜெயிலில் அடைக்க போகிறேன், ரிமாண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி ரிமாண்ட் பண்ணும்போது மனைவி மக்கள்லாம் அழுவாங்க. உடனே என்ன சொல்லுவார், ஒரு 5 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க தாலி, நூல், வீடு, சேலை எல்லாத்தையும் விற்று 5 லட்சம் ரூபா கூட்டினா உடனே அவரை திறந்து விட்டுருவாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. நீங்கள் ஒரு 30 டாப் டோனர்ஸ் இல்லை 30 பேரில் 14 பேர் மேலே அவங்களுடைய நன்கொடை கொடுத்த நேரத்தையும் அவங்க மேலே ரெய்டு நடந்து வழக்கு தொடர்ந்த நேரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 நாள் 2 நாள் பின்னர். அதாவது இன்னைக்கு ரெய்டு நடந்திருக்கும், நாளைக்கு நன்கொடை வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு ரெய்டு நடந்திருக்கும், அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் 2-3 நாளில் வந்திருக்கும். சரி, இவர்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் என்னாச்சு? அது ஒரு பெரிய கேள்வி. ஒரு கம்பெனிக்கு பெய்ட் அப் கேபிட்டலே 150 கோடி தான். ஆனால் அந்த கம்பெனி நன்கொடை 350 கோடி கொடுத்துருக்குது. அந்த கம்பெனியுடைய மூலதனமே 180 கோடி. ஆனால் அது கொடுத்த நன்கொடை 350 கோடி. அதுக்கு அடுத்த ஆண்டு அந்த கம்பெனி 29 கோடி ரூபா லாஸில் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி 50 கோடி கொடுக்கு. ஏர்டெல் ஐபி கொடுக்க போகிறோம், எங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு வழி இல்லை, அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய லீஸ் அமௌண்ட், குத்தகை தொகை, அதை கொடுக்க முடியாது, எங்கிட்ட வழி இல்லை, அதனால எங்களுக்கு டைம் வேணும். அப்படிலாம் லாஸில் ஓடிக்கிட்டு இருந்த ஏர்டெல் 300 கோடி ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கொடுத்தாங்க? இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சூதாட்ட கம்பெனிகளிடமிருந்து பணம் வாங்கியிருக்காங்க பாருங்க. இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இவர்களை மன்னிப்பார்களா? இது இந்த கணக்கில் வாங்கின தொகை இவ்வளவு, அதாவது பாண்டு மூலம் கணக்கில் இவர்களிடமே இந்த சேம் பெர்சன்ஸ் இவங்க இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கணக்கில் இல்லாமலையும் இவரிடம் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கோம். அந்த தொகை நமக்கு இப்போ கணக்கில் நமக்கு வராது. அந்த தொகை இல்லாமல் இந்த தொகை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே கணக்கில் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நிச்சயமாக எவ்வளவு பெரிய தொகையை கணக்கில் கொடுத்தோம்னா 100 கோடி கணக்கில் கொடுத்தாங்கன்னா ஒரு 300 கோடி 400 கோடி கணக்கில் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஆகவே அந்த தொகைகளெல்லாம் வாங்கி கொண்டு தான் இவர்கள் ஊர் ஊராக மாநில அரசுகளை கவிழ்த்தது, மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியது, இன்னைக்கு இந்தியா பூரா பாஜகவுக்கு கட்டிடம் கட்டுவது, மோடி ஒரு மொழியில் பேசினால் 10 மொழியில் அதை மொழிபெயர்த்து சொல்வதற்கான அந்த நியூ டெக்னாலஜிகளை விலைக்கு வாங்குவது, எல்லோரையும் உளவு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பைவர்ஸ்களை பாஜகவே வைத்திருப்பது, இதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய செய்திகளெல்லாம் இனிமேல் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கிறது. அவருக்கு ஒரே டைரக்டர், இடி டைரக்டர், அவருக்கு என்ன வேலை அப்படின்னா 24/7 அவருக்கு வேலையே he was the கலெக்ஷன் ஏஜென்ட், எக்ஸ்டார்ஷனிஸ்ட். அவர் கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி தான்.
அவருக்கு வேலையே வந்து இந்தியாவில் எங்கெங்கே எந்தெந்த முதலாளிகிட்ட பணம் வாங்கி பாஜகவினுடைய கஜானாவை நிரப்புவது என்பதை 24 மணி நேரமும் உட்கார்ந்து அதே வேலையாகத்தான் இருந்திருக்கிறார். இந்த பாஜக அரசினுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து 24/7 வந்து இந்த வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் எலெக்ஷன் மோட், ஆல்வேஸ் ஆன் கலெக்ஷன் மோட். இதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய முழு பொறுப்பு பிரதமருக்கு உண்டு. பிரதமர் வந்து அதற்கு பதில் சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.